பல ஆண்டுகளாக இஸ்லாமியரை ஏமாற்றி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வாக்க வாங்கியிருக்காருங்க தெளிவாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து வளர்ச்சியின் பக்கம் வந்து வரணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வம் விருப்பம் வந்து தெரிகிறது. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தோட வேலைகள்லாம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் கூட சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அதிக சதவீத மக்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து மத்திய அரசாங்க பணிகளில் வந்து இப்போ இருக்காங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்பு குறிப்பாக இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் அறிமுகப்படுத்துறது மூலமாக நிறைய இது அதிகமாக இருக்குது. அவங்களோட எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் அதிகமாகிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் ஹஜ் பயணம் செல்வதற்கு அதிக நிதி ஒதுக்குவதிலிருந்து சிறுபான்மையினரோட வளர்ச்சிக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிக நிதி கொடுப்பதிலிருந்து அனைத்து விஷயங்களுமே, அதாவது இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான வளர்ச்சியை மத்திய அரசாங்கம் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோட நல்ல தொடக்கம் தான் இந்த பகுதியில் வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்பது. அதாவது அந்த கச்சத்தீவு தாரை வார்த்ததுக்கு காரணமான கட்சி கூட வந்து கை கோத்துட்டு மக்களை வந்து ஏமாற்ற முடியாதுக்கு அப்புறமும் கச்சத்தீவு வெளியே போனதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட கூட்டணியை வச்சு தமிழர்களுக்கு துரோகம் பண்ற திமுக. ஸோ காங்கிரஸ் திமுக இந்த இரண்டு கட்சியுமே தமிழின துரோகிகள். அந்த துரோகத்தை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது பாஜக. அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, அந்த வெறுப்பில் பேசுகிறாங்க. அப்போ கூட இதை டிஃபெண்ட் பண்ணல. ஊடக நீங்கள் மீடியா நண்பர்கள் போகும்போது கேள்வி கேளுங்க, அவங்க திசை திருப்பது இருக்கட்டும். காங்கிரஸ் வந்து தாரை வார்த்து கொடுத்தாங்க கச்சத்தீவை, அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களே, இது தமிழ்நாட்டுக்கும் இந்தியர்களுக்கும் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் பண்ணுற துரோகம் இல்லையான்னு கேளுங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லட்டும். அவங்களுக்கு மீனவர் செத்தா என்ன, தமிழர்கள் செத்தா என்ன, இதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்க பேரம் பேசி எத்தனை சீட்டு அமைச்சரவையில் வந்து பதவி இருக்கா இல்லையா அவ்வளவுதான் வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு கணக்கே தவிர தமிழர்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ். அவருக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.